ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேஜ் ஒயர் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் வந்து செய்யலாங்க. ஃபஸ்ட்டு 20 கேஜ் ஒயர் வந்து எடுத்துகிட்டு இது போல் ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி இது போல் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது 22 கேஜ் ஒயர், சரிங்களா? அந்த கேஜ் ஒயர் வந்து இது போல் அந்த 20 கேஜ் ஒயரை சுற்றி இது போல் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் வளைஞ்சிருந்தால் நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில், அதாவது 22 கேஜ் ஒயரில் 20 கேஜ் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஜ் ஒயரில் சென்ட்ரல் இருக்கக்கூடிய கேஜ் ஒயரில் இது போல் உங்களுக்கு விருப்பமான கலர் பீட்ஸ் எடுத்து ஒன்று போட்டுட்டு இது போல் சைடில் 22 கேஜ் ஒயர், சரிங்களா? இது போல் சைடில் இருக்கக்கூடிய ஒயரை இது போல் அந்த பீட்ஸினுடைய சைடில் இது போல் சுற்றி சென்ட்ரல் இருக்கக்கூடிய வயர்லையும் இது போல் சுற்றி எடுத்திங்க அப்படின்னா நமக்கு இது போல் வந்து கிடைக்குங்க, சரிங்களா? இது போல் தான் இருக்கும். அது போல் திரும்பவும் சைடில் இருக்கக்கூடிய வயரை இது போல் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இது போல் ஒரு பீட்ஸ் வந்து செஞ்சுருக்கோம். இப்போ நான் 2 பீட்ஸ் வந்து செஞ்சு காட்டுறேன். இது போல் தான் இருக்கும். இதே போலவே நம்ம இந்த பிரேஸ்லெட் முழுக்க இது போல் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சைடு இருக்கக்கூடிய வயர் எல்லாத்தையுமே இது போல் வந்து சுற்றி விடுங்க. சென்டரில் இருக்கக்கூடிய வயரில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ப்ளையர் யூஸ் பண்ணி நீங்கள் இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த வயரெல்லாம் வந்து அமுங்கிடுங்க, நம்ம கையில் வந்து குத்தாது. அவ்வளோதான். இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய வயரையும் வந்து இது போல் ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஹூக் வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? அப்போ தான் நம்ம கையில் வந்து போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹூக் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. பிரேஸ்லெட் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பிரேஸ்லெட்டினுடைய லாங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் நேமுக்கு கீழே ப்ளே பட்டன் இருக்குங்க, அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.